வெல்கம் டு கலாம் பாடசாலை. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறளில் ஒழுக்கம் உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது என்னென்னா ஒழுக்கம்தான். அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலான கருதி அதை காத்தல் வேண்டும் அப்படின்றாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி அதை காத்தல் வேண்டும் அப்படின்றாங்க. ஒழுக்கம் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு வருதுன்னா தொழிற்பெயர். ஒழுக்கம் என்பது தொழிற்பெயர். அடுத்து படும் அப்படின்றது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. இலக்கண குறிப்பு படும் அப்படின்றது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் சொல்கிறாங்க. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்றாங்க. பரிந்து அப்படின்னா என்ன மீனிங்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். பரிந்துன்னா விரும்பி. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் சொல்கிறாங்க. பரிந்துனா விரும்பின்னு அர்த்தம். தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்னு அர்த்தம். காக்க அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று. காக்கன்றது வேங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து அப்படின்றது என்ன இலக்கணம் குறிப்புனா வினையச்சங்கள். பரிந்து தெரிந்துன்றது வினையச்சங்கள். பரிந்தோம்பி அப்படின்னா எப்படி பிரிப்பாங்கன்னா பரிந்து ப்ளஸ் ஓம்பி. தெரிந்தோம்பினா தெரிந்து ப்ளஸ் ஓம்பி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்த குறள், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய்விடும். ஒழுக்கமுள்ளவர் தான் உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் அப்படின்றாங்க. குடிமை அப்படின்றது உயர்குடியை சொல்லுது. இழுக்கம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஒழுக்கம் இல்லாதவரை குறிக்குது. இழுக்கம் அப்படின்றது ஒழுக்கம் இல்லாதவரை குறிக்குது. இழிந்து பிறப்பு அப்படின்றது என்ன இலக்கண குறிப்புனா பெயரெச்சம். இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரெச்சம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய்விடும் அப்படின்றாங்க. ஒழுக்கம் உள்ளவர் தான் உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடியினர் அப்படின்றாங்க. அடுத்தது, மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் தான் பெற்ற கல்வியை மறந்தாலுமே அதை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சா அவனுடைய குடிப்பிறப்போட சிறப்பே அழிந்துடும். அவனோட குடிப்பிறப்பினுடைய சிறப்பே அழிந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெடும் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்புனா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொழல் அப்படின்றது அள்ளீற்று தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. கொழல் அப்படின்னா அள்ளீற்று தொழிற்பெயர். மரப்பினும் மூத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனோட குடிப்பொறுப்பின் சிறப்பே அழிந்துருவோம் அப்படின்றாங்க. அடுத்த குறள், 5வது குறள், அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. பொறாமை இருக்கிறவங்ககிட்ட செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு இருக்காதுன்றாங்க. பொறாமை உடையவன்கிட்ட செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு இருக்காதுன்றாங்க. அழுக்காறு அப்படின்னா என்ன மீனிங்னா பொறாமைன்னு அர்த்தம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை. அழுக்காறுனா பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம். அழுக்காறுனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். இலக்கண குறிப்பு உடையான் அப்படின்றது இலக்கண குறிப்பு என்னென்னா வினையால் அணையும் பெயர். ஓகே, அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் போன்று அப்படின்ற வார்த்தை வெளியே அது போல போன்ற இந்த மாதிரி ஊம உருபில் வெளிப்படையாக வந்தால் அது என்ன அணியில் வரும்னா ஊமை அணியில் வரும். ஸோ இந்த குறளில் ஊமை அணி வந்திருக்கு. அடுத்து 6வது குறள், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்துன்றாங்க. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாங்க அப்படின்றாங்க. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதுமே விலக மாட்டாங்க அப்படின்றாங்க. ஒல்கார் அப்படின்னா என்ன மீனிங்னா விலக மாட்டார். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர்னா மன வலிமை உடையோர். உறவோர்னா மன வலிமை உடையோர். ஏதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குற்றம். ஏதம்னா குற்றம். ஒல்கார்னா விலக மாட்டார். உறவோர்னா மன வலிமை உடையோர். ஏதம் அப்படின்னா என்ன மீனிங்னா குற்றம். உறவோர் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்புனா வினையால் அணியும் பெயர். உறவோருக்கு என்ன இலக்கண குறிப்புனா வினையால் அணியும் பெயர். அடுத்த குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடையவங்க மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர்னா அடைவர். எய்தா பழி அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்புனா பலர்பால் வினைமுற்று. எய்தா பழிக்கு இல்லைன்னா இலக்கண குறிப்புனா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் சொல்கிறாங்க. அடுத்த குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதில் வித்துனா என்னென்னா விதையின் அர்த்தம். இடும்பை அப்படின்னா துன்பம் மீனிங். இடும்பை அப்படின்னா துன்பம். நல்லொழுக்கம் என்பது ஒரு நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான ஒரு விதையாக இருக்கும். நன்மை செய்வதற்கு நன்மை விளைவதற்கான ஒரு விதையாக இருக்கும் நல்லொழுக்கம். ஆனால் தீயொழுக்கம் அப்படின்றது எப்பயுமே துன்பத்தை மட்டும் தான் தரும். துன்பத்தை தான் விளைவாக தரும்.
நல்லொழுக்கம் அப்படின்றது நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதையாக இருக்கும். ஆனால் தீயொழுக்கம் என்பது துன்பத்தை விளைவாக தரும்னு சொல்கிறாங்க. இடும்பைனா துன்பம், வித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா விதை. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்ன இலக்கண குறிப்புனா பண்பு தொகை. அடுத்து 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல்ன்றாங்க. நல்லொழுக்கம் உடையவர்களால் தவறியும் தம்மோட வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாதுன்றாங்க. நல்லொழுக்கம் உடையவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவறியும் தன்னுடைய வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க. ஒல்லாவே அப்படின்னா என்ன மீனிங்னா இயலாவேன்னு அர்த்தம். ஒல்லாவே அப்படின்னா என்ன மீனிங்னா இயலாவே. சுழல் அப்படின்னா அதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா தொழிற்பெயர். அடுத்த குறள் 10வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வி கல்லாதவங்க எவ்வளோதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவங்களே ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் உலகத்தோடு பொருந்தி வாழணும், உயர்ந்தவரோடு பொருந்தி வாழணும். அப்படி வாழனா எவ்வளோ படிச்சிருந்தாலுமே படிக்காதவங்களுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். சொற்பொருள். உலகம், இங்கே உலகம் என்று எதை குறிக்குதுன்னா உயர்ந்தோரை குறிக்குது. உயர்ந்தோர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்றது இங்கே உயர்ந்தோரோடு பொருந்தி வாழணும் அப்படின்றாங்க. ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல். ஒழுகல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடத்தல், வாழ்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த திருக்குறளில். இங்கே 10 குறள் முடிஞ்சு. ஸோ என்னென்ன குறள்னு பார்த்துக்கலாம். முதல் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். 2வது குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை, அதனால் அதை விரும்பி காத்தல் வேண்டும்ன்றாங்க. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய்விடும். ஒழுக்கம் உள்ளவர் தான் உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடியினர்ன்றாங்க. அடுத்தது. மறைப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்றக்கெடும். தான் பெற்ற கல்வியை மறந்தாலும் கற்றுக்கலாம், ஆனால் ஒழுக்கம் கெட்டுருச்சுன்னா தன்னுடைய குடிப்பெருமையோட சிறப்பே அழிஞ்சிரும் அப்படின்றாரு. அடுத்து 5வது குறள். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. பொறாமை இருக்கிறவங்ககிட்ட செல்லும் நிலைக்காது, அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு இருக்காது. அடுத்த குறள். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுவதால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சவங்க ஒழுக்க நெறியிலேருந்து சிறிதுமே விலக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. 7வது குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமுடையவங்க மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவாங்கன்றாங்க. அடுத்து 8வது குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். நன்மை விளைவதற்கான ஒரு விதையை அமைவது நல்ல ஒழுக்கம், தீயொழுக்கம் எப்பயுமே துன்பத்தை மட்டுமே தருன்றாங்க. அடுத்த குறள் 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். நல்ல ஒழுக்கம் உடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தவறியும் தன்னுடைய வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தவரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவங்க எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவர்களே ஆவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அவ்வளோதான். ஒழுக்கமுடைமையில் 10 குறளையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.